வணக்கம். மின் கைத்தடி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது தண்டனை காலம். எழுத்தாளர் முகில் தினகரன் அவர்களின் கதைக்கு குரல் வடிவம் மதுரை முருகேசன், தஞ்சாவூர். காலை 11 மணி. வெயில் காற்றை சூடாக்கிவிட கோபமுற்ற காற்று தெருப்புழுதியை வாரி இறைக்க போவோர் வருவோர் முகத்திலெல்லாம் நர நரவென்று சுடுமன். அம்மணி, அம்மணி! யாரோ அழைக்கும் குரல் கேட்டு குடிசைக்குள் இருந்து வெளியே எட்டி பார்த்த பங்கஜம் அந்த வயதான மனிதரை பார்த்து நெற்றியை சுருக்கிக் கொண்டு, என்ன பெருசு, ஆறு வேணும் கேட்டாள். அவள் பேச்சில் ஓங்கி நிற்கும் தெனாவட்டிற்கு அந்த ஊர் இளைஞர் மத்தியில் ஒரு ரசிகர் மன்றமே உண்டு. ஏதாயி, எங்க உன்ற ஆத்தா கேட்டார். அது போய் சேர்ந்து புதைச்ச இடத்துல புல்லும் மண்டி போச்சு. அதெல்லாம் சரி பெருசு, நீ யாரு, என் பேரை சொல்லி கேட்குற, என்ற ஆத்தாவை கேட்குற, சொந்தக்கார மனுஷனா நீ? தலையை சாய்த்து கொண்டு கேட்டாள் பங்கஜம். அவளின் அந்த கேள்விக்கு ஒரு யோசனையுடன் மேலும் கீழுமாய் தலையாட்டிய பெரியவர் திடீரென்று கேவி கேவி அழ ஆரம்பித்தார். அட என்னடா இது, என்னடா வம்பா போச்சு, வந்த உட்காந்த பொசுக்குன்னு அலற, என்ன சமாச்சாரம், சொல்லிட்டு அழுவு. சற்று உறக்கவே சொன்னாள் பங்கஜம். அப்பா, பங்கஜங்கிறது? நாக்கு வறண்ட பெரியவர் சப்பு குட்டியவாறே கேட்டார். அது நான் தான், என்ன செய்யணும்? அவள் அப்படி சொன்னதும் அந்த பெரியவரின் முகம் லேசாய் பிரகாசமானது. உள்ளார போய் பேசலாமா தாயி என்று இழுத்தபடி அவரை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்த பங்கஜம், சரி வா என்றாள். குடிசைக்குள் திரும்பி நடந்தவளின் பின்னே தள்ளாட்டமாய் சென்று உள்ளே வலப்புறச் சுவற்றை கைகளால் பற்றியவாறே நிதானமாய் தரையில் குத்துக்காலிட்டு அமர்ந்தார் அந்த பெரியவர். சில அமைதி நிமிடங்களுக்கு பிறகு, சொந்தக்கார மனுஷன்தான் தாயி, உனக்கோ உன்ற ஆத்தாளுக்கு ரொம்பவே நெருங்கின சொந்தக்காரன் தாயி, சொந்தக்காரன் தான். பங்கஜம் யோசனையுடன் அவரை பார்த்தாள். என்ன தாயி பார்க்கிற, என்ன பார்க்கிற? உன்னையோ உன்ற ஆத்தாளையோ 25 வருஷத்துக்கு முன்னாடி அனாதைகளா நடுத்தருவுல விட்டுட்டு ஓடி போன பாவி நான் தான் தாயி, அந்த பாவி நான் தான். ஒரு வினாடி உள்ளுக்குள் கனன்று புறப்பட்ட ஆத்திர ஜுவாலையை சிரமப்பட்டு அடக்கி கொண்ட பங்கஜம் அவரை நேருக்கு நேர் பார்த்து, இப்ப என்னாச்சு, திடீர்னு எங்க ஞாபகம் எப்படி வந்துச்சு? அவள் குரல் சற்று இறுகி இருந்தது. வெள்ளச்சோளமாயிருந்த ஒன்ற ஆத்தாலையும் வெள்ளரி பிஞ்சாட்டை இருந்த ஒன்றையும் விட்டு போட்டு நாடகக்கார கலிசனைய நம்பி போனேன். அந்த தப்புக்கு படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுட்டேன் தாயி, படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுட்டேன். இன்னைக்கு அந்த நாடகக்காரி வயசாகி போன இந்த கட்டைய ஆவாத பொருளை தூக்கி எறிகிற மாதிரி தெரிஞ்சுட்டா தாயி. 1000 தான் இருந்தாலும் நெஜ சொந்தம்தான் நிரந்தர சொந்தம் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் தாயி. சொல்லும்போது அவர் குரலில் இருந்த சோகம் அவரது அவல அனுபவங்களின் அளவுகோலாய் தெரிந்தது. அதான் அங்க துரத்துனதும் இங்க வந்துட்டியாக்கும்? உடனே கேட்டாள் பங்கஜம். ஆமா தாயி, ஆமா. பாவி, அவ உன்ற ஆத்தா செத்து போன சமாச்சாரத்தை கூட எனக்கு தெரிவிக்காம விட்டுட்டா தாயி. தெரிஞ்சிருந்தா வந்து வாய்க்கரிசி போட்டுட்டு பக்கடையா இளவூட்டு சொத்தை தின்னுட்டு போயிருப்பியாக்கும்? வெறுப்பாய் கேட்டாள் பங்கஜம். அவள் வெடுக்கென்று அப்படி கேட்டுவிட பதிலேதும் பேச முடியாத பெரியவர் மௌனத்தில் ஆழ்ந்தார். 5 நிமிடங்களுக்கு பிறகு மெல்ல தலையை தூக்கியவர், தாயே, சாப்பிட்டு 3 நாளாச்சு தாயி, வயிற்றுக்கு ஏதாச்சும் காட்டு தாயி. நடுங்கும் கைகளால் பரிதாபமாய் கும்பிட்ட அவரை பார்த்து அலட்சியமாய் பார்த்தாள் பங்கஜம்.
இப்பதான் ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சித்த நாளி பொறு, சுட சுட தாரேன். உட்கார்ந்த நிலையிலேயே கண்கள் மூடியபடி தூங்கிய பெரியவர் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பங்கஜம். உலை உச்ச நிலையில் கொதித்துக் கொண்டிருந்தது. தோள்களை யாரோ தட்டுவதை உணர்ந்து திடுக்கிட்டு விழித்த பெரியவர் எதிரே நின்று கொண்டிருந்த பங்கஜத்தை அண்ணாந்து பார்த்து, ஏதாயே என்றார். சாப்பாடு ஆச்சு, துண்ண வரியா கேட்டாள். அவர் சரியென தலையாட்ட அலுமினிய தட்டில் சாதத்தை பரிமாறி அதன் மேல் கீரை மசியலை கொட்டி துண்ணு துண்ணு என்றாள். அவர் அள்ளி புசித்த வேகத்தை ஒரு குரூர திருப்தியுடன் பார்த்து கொண்டிருந்தவள், போதுமா இன்னும் கொஞ்சம் கொட்டவா கேட்டாள். அவர் வாயால் சொல்லாமல் மறுபடியும் தட்டை தூக்கி நீட்ட கொட்டினாள். தாயே, உன் ஆத்தா கைப்பக்குவம் அப்படியே உனக்கும் வந்திருக்கு தாயே. ஒவ்வொரு விரலாக நக்கியபடியே சொன்னார் பெரியவர். வயிறார உண்டு முடித்த பின் கையை தட்டிலேயே கழுவிவிட்டு வாயை துடைத்தபடி, ஏதாயே உற்றக்கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கலாமா தாயே? மிகவும் தயங்கியபடியே கேட்டார் பெரியவர். என்ன சமாச்சாரையா? கேளு. கேட்கறதுக்கு என்ன காசா பணமா? அதுல தாயே, ஊருக்குள்ளார உன்ற குடிசைக்கு வடிகட்டப்ப ஆளாளுக்கு ஏதேதோ சொன்னாங்களே, அதெல்லாம் நெசமா தாயி? கேட்டுவிட்டு அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்தார். என்ன சொன்னானுவ? சிரிக்கும் அவனுவ. ஒருத்த, இந்த வயசுல உனக்கு பங்கஜ வீடு தேவையா பெருசு அப்படிங்கிறா. அதுக்கு இன்னொருத்தே, டேய் பெருசு அவ ஆத்தாளோட வாடிக்கையாளுடா, அவ போட போற மகதானடா அந்த இடத்துக்குங்கிறா. என்னதாயி இதெல்லாம்? நீ என்ன நினைச்சு கேக்குறியோ அதேதான் என்றால் சற்றும் கூச்சமில்லாமல். அதை கேட்டதும் மௌனமாய் குலுங்கி குலுங்கி அழுத பெரியவர், ஏதாயி இப்படி ஒரு பொழப்பு வேணுமாதாயி? இப்படி ஆத்தாலும் பிள்ளையும் ஊரறிஞ்ச வேசிகளா பொழைக்கிறத பார்க்கவா தாயி இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்தேன் என்று கேட்க, எரித்து விடுவது போல் அவரை பார்த்த பங்கஜம், யோ எந்திரியா, மேல எந்திரியா என்றால் அதிரடியாய். அவர் திடுக்கிட்டு நோக்க வேகமாய் வந்து அவர் கையை பற்றி தூக்கி அவரை எழுப்பி வாசல் வரை இழுத்து வந்து வெளியே தள்ளினார். மண் தரையில் விழுந்த பெரியவர், தாயே நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கொதிக்கிறேன்? நான் என்ன தப்பாவா கேட்டுட்டேன்? மெல்ல எழுந்தபடியே பெரியவர் சொல்ல, பின்ன வாலிபத்துல இருக்கிற பொண்டாட்டிய கை குழந்தையோட விட்டுட்டு எவ்வளோ நாடகக்காரி பின்னாடியே போனியே, அப்ப யோசிச்சியா அவ எப்படி பொழைப்பாள்னு? இந்த ஊரு அவளை உத்தம சீலியா பொழைக்க விடுமா? அதான் அவன் முந்திய உதறி விரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆட்டாக்காரி அப்படி இருக்கிறப்ப வயசுக்கு வந்த புள்ள மட்டும் ஒழுக்க சரியா இருக்க முடியுமா? ஆனா இருக்கத்தான் விடுவாளுங்களா ஊருக்கார போயிடுவேன். கைகளால் முகத்தை சொத்து சொத்தென்று அடித்துக் கொண்டு அழுத பெரியவர், ஏன் தப்புதா தாயி, ஏன் தப்புதா, ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன தண்டனை வேணும் நானும் கொடுதாயி, ஏத்துக்கிறேன். இப்படி வசவு பேசி கொண்டாத தாயி. திடீரென்று பெருங்குரலில் சிரித்த பங்கஜம், தண்டனை தானே, அதான் கொடுத்தாச்சே என்று சொல்ல பெரியவர் அவளை குழப்பமாய் பார்த்தார். இப்ப வலிச்சு வலிச்சு துண்ணிய கீரை மசியலு, அது என்னன்னு நினைச்ச? வயிற்றுல இருக்கிற குடலை எல்லாம் அரைச்சி ரத்தத்தை சுண்ட வச்சு உன்னோட உசுரை இன்னும் கொஞ்ச நேரத்துல புடுங்க போற விஷத்தால ஏன்யா என்ற ஆத்தாலும் நானும் வேசியா போனதுக்கு காரணமான வேண்டி உனக்காகத்தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்து நீ யா வந்து உனக்கான தண்டனைய வாங்கிக்கிட்ட. போ போய் சேரு. எங்க அப்பா வரவே இல்லை, நான் அவனை பார்க்கவே இல்லை.
சொல்லிவிட்டு குடிசை கதவை ஓங்கி சாத்தியபடி உள்ளுக்குள் திரும்பினாள் பங்கஜம். மனசுக்குள் வந்து போன அவள் ஆத்தாவின் உருவம், பங்கஜா, நீ எதை செஞ்சாலும் சரியா தாண்டி செய்வே என்றது. முற்றம்